வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ டாபிக் என்னதுன்னா என்னோட ஸ்டடி ரொட்டீன். ஆப்வியஸ்லி இந்த டாப்பிக்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோ நீங்கள் எப்படி படிச்சீங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பியூர்லி நான் எப்படி படித்தேன் அப்படின்றது தான். ஸோ மேபி இதில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு சில மெத்தட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நான் ஸ்டடி ரொட்டீனை மட்டும்தான் நான் சொல்லுவேனான்னு கேட்டால் கிடையாது. அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பெஷல் மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் என்னோட ஸ்டடி ரொட்டீனில். அந்த ஸ்பெஷல் மெத்தடை பற்றியும் சொல்கிறேன். அந்த ஸ்பெஷல் மெத்தட் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லட்டா. நீங்கள் மேக்ஸில் நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கும், நிறைய சம்ஸ் போட்டு பார்க்கணும். பட் இந்த ஃபார்முலாஸ், கான்செப்ட், ஃபார்முலா சம்ஸ் எல்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி, போட்டு முடிச்சாலும் அது எக்ஸாம் ஹாலில் நமக்கு ஞாபகமும் இருக்கணும்ல. இது எவ்வளோ டஃப்ன்றது 12th படிக்கிற எல்லா பசங்களுக்குமே தெரியும். ஆனால் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு என்கிட்ட நான் ஒரு ஸ்பெஷல் மெத்தட் யூஸ் பண்ணேன். அந்த மெத்தடை பற்றி இன்னைக்கு சொல்கிறேன். ஸோ இது மேக்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமான்னு கிடையாது, ஃபிசிக்ஸ்க்கும் யூஸ் ஆகும். எந்த இடத்துலனா, நீங்கள் டெரிவேஷன் 3 மார்க் 5 மார்க் டெரிவேஷன்ஸ் இருக்குல்ல, பெருசா போகுமே மேக்ஸ் மாதிரி. இது மேக்ஸா பிசிக்ஸான்னு நமக்கே டவுட் வரும் பார்த்தீங்களா? 11th படிச்சு போட்டப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெரிவேஷன் போடுறப்பே. 12th அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அந்த டெரிவேஷன்ஸை எப்படி ஈஸியாக படிக்கலாம், அதுக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆர்கானிக்கை பார்த்தாலே நேற்று கூட நம்ம பேசிக்ஸ் போட்டிருந்தோம்ல. ஸோ அந்த பேசிக்ஸ் யூஸ் பண்ணாலுமே இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி ஈஸியாக படிக்கிறது, இதை எவ்வளோ ஈஸியாக படித்தா நம்மளால அசால்ட்டா எனக்கு 5 மார்க் வேணும் ப்ரோ, 5 மார்க்கா இருந்தாலும் 3 மார்க்கா இருந்தாலும் 2 மார்க்கா இருந்தாலும் எனக்கு ஆர்கானிக்ல கண்டிப்பா எனக்கு ஃபுல் மார்க்ஸ் வேணும், அந்த டைம்லயும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ சொல்ற, மேக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிசிக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கெமிஸ்ட்ரிக்கும் யூஸ் பண்ணலாம், அதுவும் ஒரே ஒரு மெத்தடா? யா, அண்ட் இந்த மெத்தட் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு மெத்தட். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவா பேசிக்கிட்டு இருப்பல, அப்போ இந்த மெத்தடை நான் ரிவீல் பண்றேன். ஸோ ஸ்டார்டிங் முதல் கேள்வியில இருந்தே ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட எல்லாருமே கேட்கறது, அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கேள்வி தான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் சொல்லணும். நான் எப்போ போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன், நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். June 2 நான் என்னோட ஸ்கூல் ரீஓப்பன் போன வருஷம் 2025 ஸ்டார்ட் பண்ண. அப்பதான் ஒரிஜினலா புக் எடுத்து நான் படிச்சது. முடிச்சது எப்பவும் போலதான் மார்ச் பப்ளிக்ல தமிழ் எக்ஸாமுக்கு 3 நாள் முன்னாடி தான் முடிச்சேன். பிகாஸ் அந்த 3 நாள் தமிழ் படிக்கணும்னால, மற்றபடி இல்லைன்னா அதையும் தாண்டி உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பேன். பட் ப்ரோ, எனக்கு ஒரு பெரிய டவுட் ப்ரோ. இந்த டவுட் எல்லாருமே நீங்க என்கிட்ட கேட்பீங்க. என்ன டவுட் தெரியுமா? ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் செப்டம்பர் மந்தே போர்ஷன் முடிச்சு அக்டோபர்ல இருந்து ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்கல டாப்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் 590+ வாங்குவாங்க. ப்ரோ, உண்மையாவே அக்டோபர் மந்த்லயே செப்டம்பர்லயே போர்ஷன் முடிச்சாதான் மார்க் வாங்க முடியுமா நிறைய பேர் கேட்பீங்களே. நான் சொல்லிட்டா, இன் ரியாலிட்டி செப்டம்பர் மந்த்ல இருந்து போர்ஷனை முடிச்சாலும் இல்லை நீ மார்ச் மாசம் எண்ட்ல இருந்து போர்ஷன் முடிச்சாலும், நான் சத்தியமா சொல்றேன், மினிமம் உன்னால 580+ ஆகுது கண்டிப்பா வாங்க முடியும். மினிமம் சொல்றேன். மேக்சிமம் நீ நல்லாவே பண்ணியிருந்தானா, படிச்சதை இன்னும் நல்லா கிளியரா படிச்சிருந்தானா, மேபி நீ 590+ வாங்கலாம். ஸோ நானே ஜூன் மாசம் தான் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணி மார்ச் தான் முடிச்சேன். நீங்கெல்லாம் ஏப்ரல் மந்த்ல இருந்தே பேசிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. 12th போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ நீங்க மார்ச் மாசம் வரைக்கும் உட்காந்து படிச்சாலும் நான் சொல்றேன், சத்தியமா உங்களால 580+ வாங்க முடியும். என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ அதனால இந்த அக்டோபர் மந்த்லயே இந்த செப்டம்பர் மந்த்லயே போர்ஷன் முடிச்சாதான் என்னால 580+ஓ 590+ஓ மார்க் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டின்றது கிடையாது அப்படின்றத நான் இந்த இடத்துல கிளியரா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா அவங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு 6 மாசம் ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. டெஸ்டா எழுதுவாங்க எக்ஸாம். நான் சொல்லட்டா, நான் எந்த மார்க் டெஸ்ட் எழுதுனது கிடையாது. ஸ்கூல் எக்ஸாம்ல இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம், செகண்ட் மிட் டர்ம், ஃபர்ஸ்ட் டிவிஷன், எங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் கூட நான் எழுதல. ஏன் தெரியுமா? ஆனுவல் டே ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிவிஷன் கூட நான் எழுதல. ஸோ கணக்குப்படி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம், செகண்ட் மிட் டர்ம், ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, செகண்ட் டிவிஷன், இந்த 5 எக்ஸாம் மட்டும்தான் நான் எக்ஸாமா எழுதுனது 12th. இந்த 5 தவிர்த்து நானா வீட்டில் உட்காந்து எக்ஸாம் எழுதி பார்த்துருக்கேனா? கிடையாது. ஸோ அட் த சேம் டைம் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணல. ஜஸ்ட் ஸ்டேட் போர்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த 5 எக்ஸாமை மட்டும்தான் நான் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கூட எழுதலை, நான் தனியாக மார்க் டெஸ்ட் எழுதலை, நான் ரிவிஷன் பண்ணலை. பட் ஸ்டில்
ஐம் எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் ஒரு 580 ப்ளஸ் மேலே வரும்னு எதிர்பார்க்குறேன். ஐ ஹோப் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் நீ நிறைய ரிவைஸ் பண்ணணும், நிறைய ரிவிஷன் பண்ணணும், நிறைய எக்ஸாம் எழுதி பார்க்கணும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னா தான் உனக்கு கிடைக்கும். இல்லை, நீ எப்போ 100% கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறியோ, உனக்கு கேம் என்ன, அதாவது இந்த எக்ஸாமில் இப்படி தான் கேட்குறான் கேம், நீ எக்ஸாமை கிட்டத்தட்ட ஒரு கேம் மாதிரி தான் நினச்சிக்கணும். அந்த கேம் எப்போ உனக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அப்போ தான் உன்னால் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். நீ உட்காந்து இந்த மாதிரி செப்டம்பர் மந்தே போர்ஷன் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஐ ஹோப் இந்த திங் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணேன், கைடு என்ன யூஸ் பண்ணேன் நிறைய பேர் கேட்டீங்க. கைடை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஃபிசிக்ஸ் எங்கள் ஸ்கூலில் ஒரு நோட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த நோட்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நோட்ஸ் தான். வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன் கேட்டிங்கன்னா நான் லிங்க் தரேன். பட் உங்கள் ஸ்கூலில் என்ன நோட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இந்த கைட்ஸை பற்றியும் நிறைய தப்பான இது இருக்குது. எந்த கைடு யூஸ் பண்ணால் 100 மார்க்ஸ் வாங்கலாம் நான் சொல்லட்டா? எந்த கைடு யூஸ் பண்ணாலும் நீ 100 மார்க்ஸ் வாங்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. பட் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா நீ அந்த கைடில் இருக்கிறது எழுது. பட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பல அந்த கொஸ்டினில் ஒரு கான்செப்டை, அதையும் கூட சேர்த்து ஒரு பாயிண்ட்டை எழுதினாலே நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ கேவலமான கைடு யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் உனக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். ப்ரோ, நிமிஷத்துக்கு நிமிஷம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னு சொல்லியே, உண்மையாகவே கான்செப்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? பிகாஸ் நிறைய டாப்பர்ஸ் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க நிறைய வீடியோவில் போட்டிருக்காங்க. பட் எப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா, உன் கேள்விக்கான பதில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோவாக வரும். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன், நீ அதை பார்த்துக்கோ. இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ்லேருந்தே கவர் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்றதுனால பேசிக்ஸ் கவர் பண்ணக்காம நான் அந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? ரைட், சூப்பர் ப்ரோ. நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்து படிச்சிங்களா, இல்லை பியூர்லி ஸ்கூலை நம்பி தான் இருந்தீங்களா? நான் சொல்லிட்டேன், எங்கள் ஸ்கூலில் நடத்துகிற டாபிக்ஸ் இருக்குல்ல, எனக்கு ஆல்மோஸ்ட் 70% எனக்கு புரியவே புரியாது. என்ன ப்ரோ சொல்ற, 70% உனக்கு ஸ்கூல்ல நடத்த புரியாதா? வெறும் 30% தான் புரியும். அந்த 30% எப்படி புரியுது? கொஞ்சம் பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியும், 11th படிச்சதுனால கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும், அதனால 30% தெரியுமே தவிர்த்து மிச்சப்படி 70% எனக்கு சுத்தமா தெரியாது. அப்புறம் என்னதான் ப்ரோ சோர்சஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோ படிச்சேன்னா, யூடியூப் சேனல்ஸ் தான். 3 சப்ஜெக்ட்டுக்கும் நான் என்ன சேனல்ஸ் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லட்டா? ஃபார் ஃபிசிக்ஸ்க்கு 2 பேர் தான். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்னு நினச்சேன்னா நீ வந்து போக வேண்டியது வந்து எம்பி ஃபிசிக்ஸ். முருகா சார் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். யா, ஸோ அவர் எல்லா டெரிவேஷன்ஸ் எல்லா தியரி மொத்தமாக 12th ஃபிசிக்ஸ் புக்கே கம்ப்ளீட்டாக கரைச்சி குடிக்கிற அளவுக்கு அவர் வீடியோ போட்டு வச்சிருக்காரு. உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நல்லா ஸ்லோவாக சொல்லி தரணும்னா நீ அங்கே போகலாம். இல்லை எனக்கு வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வேணாம், ஜஸ்ட் டக்குன்னு எனக்கு கொஸ்டினை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டக்குன்னு எழுதிடணும் அப்படின்னு நினைச்சேன்னா யூ ஷுட் கோ மொக்க பிசிக்ஸ். அவர் ஒவ்வொரு டெரிவேஷன்ஸையும் சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோ சிம்பிளா ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துருவாரு. உட்காந்து இந்த 20 நிமிஷம் 30 நிமிஷம் மாதிரி நீ படிக்க தேவையில்ல. அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம், அதாவது உள் கான்செப்ட்ஸ்ல போகாம ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி கொடுப்பாரு. உனக்கு கான்செப்ட் வேணும்னா நீ எம்பி பிசிக்ஸ் சார் அவங்களோட வீடியோ பாரு. இல்ல எனக்கு டெரிவேஷன்ஸ் மட்டும் போதும்னா நீ மொக்க பிசிக்ஸை பார்த்துக்கலாம். நான் பர்சனலா ப்ரிஃபர் பண்றது என்னதுன்னா, உனக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நீ மொக்க பிசிக்ஸ் சாரை தைரியமா நீ போய் பார்க்கலாம். ஸோ அவங்க சேனல் பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் சார் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, சாரி அதுக்கு. எம்பி பிசிக்ஸ் சார் அவங்களோட வீடியோ நீ எப்போ பார்க்கலாம்னா உனக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா. ரைட்டு. ஃபார் கெமிஸ்ட்ரிக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணது ஒரே தான். ஸோ என்ன மாதிரி இல்லை, நான் அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். எம்சிபி மாஸ்டர்ஸ். ஸோ வேல ஆகாஷ் அண்ணா அவங்களோட சேனல் தான் நான் பியூர்லி கெமிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணது. கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுமே இருக்கும் அவங்களோட தான். இதை தவிர்த்து ஒரு 2-3 சேனல் பார்த்தேன். பட் எல்லாமே அது 1-2 வீடியோக்கு தான் யூஸ் பண்ணேன் தவிர்த்து மற்றபடி எனக்கு பெருசாக நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஃபார் மேக்ஸுக்கு நான் 3 சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் திங் ராம் மேக்ஸ் சார், நான் சொல்லவே தேவையில்ல, இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரோட சேனலை நீ பார்த்தனா ரொம்ப சிம்பிள். ரைட்டு. நெக்ஸ்ட் அலெக்ஸ் மேக்ஸ் நான் பார்த்தேன். அப்புறம் 3வது மெட்ரோ கருணாகரன் சார் பார்த்தேன். இவங்க 3 சேனல்ஸ் தான் நான் மேக்ஸுக்கு பார்த்தது. இவங்களோட சோர்ஸை வச்சு தான் ஆல்மோஸ்ட் நான் 12th ப்ரிப்பரேஷன் 90% பண்ணேன். சிம்பிளாக சொல்லலாம், நான் யூடியூப் சேனலை பார்த்து தான் 100% படித்தேன். ப்ரோ நீங்கள் இந்த மற்ற சேனல்ஸ் எதுவும் ப்ரிஃபர் பண்ணலையா? லைக் வேதாந்தோ சேனல்ஸும் இருக்கே,
அப்புறம் விவேக் மேக்ஸ் அண்ட் சார் அவங்களோட சேனலும் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்துருக்கேன். பட் அந்த அளவுக்கு நான் அதிகமாக போகல. அவங்க சேனலுமே நல்லா இருக்கும், டாபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் ஆரம்பத்துலேருந்து இவங்க சேனல் போட்டாங்க. பிகாஸ் வேதாந்தில் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் 11th படிக்கிற ஸ்டார்டிங்கில் தான் அவங்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 100 லேர்னிங் வேற ஒரு சேனல் இருந்துச்சு. இப்போவும் 100 லேர்னிங் சேனல் இருக்கு. ஸோ அந்த சேனலும் நான் பார்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக டாபிக் அவன் குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னா நீ இந்த சேனல் பாரு, இல்லை எனக்கு மொத்த டாபிக்ஸுமே ஒரே சேனலில் வேணும்னு நினச்சேன்னா நீ வேதாந்து சேனல், விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சார் அவங்களோட சேனல், இல்லைனா 100 லேர்னிங் சேனல், இந்த மாதிரி சேனல்ஸும் பார்த்துக்கோ. இதுதான் நானும் ரெஃபர் பண்ணேன். சரி, இப்போ நான் பியூர்லி யூடியூப் ஸ்டூடெண்ட்டுன்னு புரிஞ்சிருச்சா? ரைட்டு, சூப்பர். இப்போ மெயின் கதைக்கு வருவோம். என்னோட ஜென்ரல் ஸ்டடி ரொட்டீன் என்ன? காலையில் 5 மணி தான் எந்திரிப்பேன்டா. மற்ற டாப்பர்ஸ் மாதிரி நான் 3 மணி 4 மணிலாம் டெய்லி எந்திச்சு படிக்க மாட்டேன். 5 மணி தான் எந்திச்சு படிப்பேன். 7 மணி வரைக்கும் படிப்பேன். பிகாஸ் 7லேருந்து ஸ்கூல் கிளம்பி 8 மணி, எனக்கு 8 மணிக்கு ஸ்கூலு, 3:30 வரைக்கும் தான் ஸ்கூல். அது ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ். ஸோ நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு எனக்கு 3:30 மணி. ஒரு சில ஸ்கூல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் 6 மணி 6, 7 மணி ஆகும்பாங்க. பட் எனக்கு 3:30 தான். ஸோ 3:30னா வீட்டுக்கு வர ஒரு 4:30 ஆகிடும்னு வச்சுக்கோங்க. திருப்பி வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சு இதெல்லாம் போக மணி 6 o'clock ஆகிடும். 6 மணிக்கு மேலே தான் புக் எடுப்பேன். 6 மணிக்கு புக் எடுத்துட்டு கிட்டத்தட்ட நான் வந்து புக் எடுத்து அது இன்ட்ரெஸ்ட் வரணும்ல, அது வரைக்கும் 2 மணி நேரம் ஆகிடும். 8 மணி ஆகிடும். சரி, 8 மணி ஆனதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிச்சேன்னா அதுலேயே 1/2 hour டின்னர் டைம் போயிடும். ஸோ 11 மணிக்கு தூங்கிடுவேன் வேற. ஸோ மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம், அதிகபட்சம் போச்சுன்னா 5 hours தான் படிப்பேன். உட்காந்து நான் ரொம்ப காலையில் 3 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு அந்த அளவுக்கு ஹெவியா நான் படிக்கல. ரியாலிட்டி அதுதான். அவ்வளோ நேரம் படித்தாதான் நிறைய மார்க் வரும்னு சொல்லுவாங்களே, கிடையாது. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, பழச்சிக்கோ, அவ்வளோதான். ரைட்டு, சூப்பர். சரி, ஓகே ப்ரோ, நீ இப்படி தான் படிச்சேன்ற. பட் 5 மணி 4.5 மணி நேரம் 4 மணி நேரம் தான் படிச்சேன்ற. அப்புறம் எப்படி ப்ரோ இவ்வளோ மார்க்னா? நல்லா கவனி, எனக்கு எக்ஸாமுக்கு டைம் டேபிள் கொடுப்பாங்கல்ல. ஸோ அப்போ நான் கொஞ்சம் சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் நான் கவர் பண்ணலையோ அப்போ நல்லா சீரியஸாக உட்காந்து படிப்பேன். ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் என்ன படிக்கிறேனோ அதை தான் நான் எக்ஸாமில் எழுதுவேன். ஸோ அதை தான் எனக்கு மார்க்ஸும் நல்லா கிடைச்சிது. ஸோ 2 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு டெய்லி உட்காந்து படித்தா நல்ல மார்க் வாங்குவேன், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் சீரியஸாக படிக்க ஆரம்பிப்பேன். பட் அந்த ஒரு வாரமே போதும் 100 மார்க்ஸ் எடுக்க. நல்லா கவனிங்க, நிறைய நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருக்கேன். நைட்டு ஒரு நாள் நைட்டில் படித்து நான் வந்து 40 மார்க் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிட்டா, அவங்க ஒரு நாள் நைட்டில் பாஸ் ஆகுறாங்களா? நான் ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன் 95+ வாங்குவேன். மோஸ்ட்லி 97+ வரும். பட் லோயஸ்டாகவே சொல்கிறேன் 95. ஸோ நீங்கள் நைட்டு படித்து பாஸ் ஆகிறது, நான் ஒரு நாள் யூஸ் பண்ணி லாஸ்ட் 1 day யூஸ் பண்ணி 95 மேலேயே மார்க் வாங்கலாம். ஸோ கொஞ்சம் தான், நீங்கள் கொஞ்சம் தான் கீழே இருக்கீங்க. அந்த கொஞ்சம் கீழே இருக்கிறத கொஞ்சம் மேலே யோசிச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் என்னோட ஜென்ரல் ஸ்டடி ரொட்டீன். சரி, ஓகே. நெக்ஸ்ட், இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸில் நிறைய பேர் டவுட், ப்ரோ கம்பல்சரி எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ரா 3த்துக்குமே வந்து கம்பல்சரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது. 3மே க்ரியேட்டிவாக தான் கேட்குறான். பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். நீ மற்ற, அதாவது கம்பல்சரி கொஸ்டினை தாண்டி 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுவேன். மேக்ஸாக இருந்தால் ஐ திங்க் 6 கொஸ்டின் அட்டன் பண்ணுவேன். எனக்கு சிலபஸ் அந்த பேட்டர்ன் மறந்துடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிங்களேன். ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் எதுனா கம்பல்சரி கொஸ்டின் தான். நீ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தனா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்பல்சரி கொஸ்டினுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஃபிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு, மேக்ஸுக்கு. ஓகேவா? ஸோ அதை பற்றி இப்போதைக்கு நம்ம வந்து அதிகமாக பேச வேணாம். ஒன்று சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டா, எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. ஃபிசிக்ஸில் நிறைய பேருக்கு மார்க் கம்மி ஆகுது ஏன்னா நிறைய கொஸ்டின் இருக்குன்னு சொல்றீங்களே. நான் ஹாஃப் இயர்லி செகண்ட் ரிவிஷன், நான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எழுதலன்னு சொல்லிட்டேன்ல, ஹாஃப் இயர்லி செகண்ட் ரிவிஷன் 2த்துக்குமே நான் ஒரே ஒரு வால்யூம் தான் கம்ப்ளீட்டாக படித்தேன். ஒரு வால்யூமை நான் கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். என் மார்க் எவ்வளோ தெரியுமா? அந்த 2த்துலேயும் ஒரு 97ஓ 98ஓ. ஒரு வால்யூமை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணாலே 97, 98 வாங்குறேன். அவ்வளோதான், அதுதான் ரியாலிட்டி. ஆனால் அந்த ஒரு வால்யூமை எப்படி, அந்த ஒரு வால்யூம் படித்தாலே இன்னொரு வால்யூம் படிக்காமல் மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. வேணா அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, பப்ளிக்கு 2 வால்யூமே படி, அதுதான் பெஸ்ட்டு. நான் 2 வால்யூம் படித்தேன், அதனால தான் சொல்கிறேன்.
2 வால்யூம் தெரியும், பட் ரிவைஸ் பண்ணது 1 வால்யூம் தான்ற. ஓகே, ஃபைனலாக இந்த இதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணி. ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களே ஒரு மெத்தட் இருக்குன்னு, அந்த மெத்தட் என்னதுன்னா, நான் 3 சப்ஜெக்ட்டுக்குமே சொல்லலை. நான் சொன்னல, ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸில் 3 மார்க் 5 மார்க் டெரிவேஷனாக இருந்தாலும் சரி, மேக்ஸில் ஃபார்முலாஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, பியூர்லி ஃபோனை கையில் எடுத்துப்பேன், யூடியூப்பை ஆன் பண்ணிப்பேன், டக்குன்னு எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டுட்டு அதை பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நான் பாட்டு படிப்பேன். யூ மீன் பாட்டு கேட்டு படிப்பீங்க? யா, அப்சல்யூட்லி கரெக்டு தான். நான் எப்போவுமே என்ன இதுனாலும் இந்த மாதிரி மேக்ஸில் மேக்ஸ் எக்ஸாமுக்கு பியூராகவே எத்தனை நாள் கொடுக்குறானோ அத்தனை நாளும் பியூர்லி பாட்டு கேட்டு தான் படிப்பேன். பாட்டு கேட்டால் தான் என்னால் படிக்கவே முடியும். என்ன ப்ரோ சொல்கிற, எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வரும், ஃபோனை தள்ளி வைங்கன்னு சொன்னேன், நீ திருப்பி மறுபடியும் ஃபோனை எடுத்து படிக்க சொல்றியே, அதுவும் பாட்டு கேட்டு படிக்க சொல்கிற. பாட்டு கேட்டால் மைண்டு அதுலேயே போயிருமா ப்ரோ? நல்லா கவனிடா, அது என்டர்டெயின்மெண்ட். உனக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியும், பாட்டு உனக்கு நல்லா தெரியும். ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, ஃபார்முலா படித்தா மறந்து போகும், ஆனால் பாட்டு மறந்து போகுமா? மறந்து போகாது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, உன் ஃபோக்கஸை புக்கில் வை, பட் அந்த பாட்டு சைடில் ஓடணும். எதுக்குன்னா, உன் மைண்டில் கண்டிப்பாக படிக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் உன்னால் தொடர்ந்து படிக்க முடியாது. அந்த தொடர்ந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம், நான்லாம் அதிகபட்சம் 20 மணி நேரம் தொடர்ந்துலாம் படிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு சொல்கிறேன், போர்ஷன் முடிக்கணும்னுக்காக தொடர்ந்து படிப்பேன். அந்த 20 மணி நேரம் தொடர்ந்து ஒரு மனுஷனால தனியாக படிக்க முடியுமானா முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மெத்தட், இந்த பாட்டு கேட்டு படிக்கிறது எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. நீ பாட்டுக்கு ஒரு மேக்ஸ் சம் எடுத்துக்கோ, இல்லை நேற்று நான் உனக்கு கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் நடத்தினேன், ஆர்கானிக்கே எடுத்துக்கோங்க. நீ பாட்டுக்கு பக்கத்தில் பாட்டை ஓட விட்டு நீ பாட்டுக்கு அருமையாக உட்காந்து படி. ஐ ஹோப் இந்த மெத்தட் கண்டிப்பாக உனக்கு ஒர்க் ஆகும். எனக்கு இந்த மெத்தட் மூலமாக தான் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரொம்ப நேரம் ஈஸியாக படிக்க முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த மெத்தட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரோ, இந்த மெத்தட் தியரிக்கு யூஸ் பண்ணலாமா? சத்தியமாக சொல்கிறேன், தியரிக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது, உனக்கே புரியும். மேக்ஸ் போட்டு பார்க்குற பிரச்சனை இல்லை, தியரின்றது வாயில சொல்லி பார்ப்பேன், அதை எப்படி நீ பாட்டு கேட்டு படிக்க முடியும்? ஸோ அதுக்கு யூஸ் ஆகாது. பட் இந்த மெத்தட் நீ டெரிவேஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ், ஆர்கானிக், மேக்ஸ், இந்த 3க்கும் காமன் என்னதுன்னா நீ புரிஞ்சு போடுற. தட்ஸ் வை பாட்டு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் மெத்தட், என்னோட சீக்ரெட் மெத்தட் என்னதுன்னா இதுதான். நான் என்ன இருந்தாலும் பாட்டு கேட்டு தான் படிப்பேன். இன்னும் சிம்பிளாக சொல்லிட்டா, இப்போ நான் இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறல, இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு கூட நான் பாட்டை கேட்டு தான் எப்படி பேசலான்றதை யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், டாப்பர்ஸ் நான் மற்ற டாப்பர்ஸ் மாதிரி இருக்க மாட்டேன். அதுக்கு காரணம் இதுதான். என்னோட ஸ்டடிங் மெத்தட், நான் யோசிக்கிற விதம், நான் டீச் பண்ணுற மெத்தட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றவங்கள விட. ஸோ அந்த யூனிக்னஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3த்துக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி டேக்கிள் பண்ணலாம். கம்பல்சரி கொஸ்டினுக்கும் தனியாக வீடியோ போடுறேன். கான்செப்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த சீக்ரெட் மெத்தட் உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றது. எனக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது. அண்ட் ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரே ஒரு திங் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். நோட்ஸ் யூஸ் பண்ணிங்களான்னு கேட்டிங்க. நான் நோட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் ஜஸ்ட் யூடியூப் சேனலை பார்த்து தான் நான் படித்தனே தவிர்த்து நோட்ஸ் எதுவுமே நான் எடுத்துக்கல. நான் ஜஸ்ட்டு நோட்ஸை எப்படி மாடர்ன் டே நோட்ஸ் என்ன தெரியுமா, ஒரு மெத்தட் யூஸ் பண்ணேன். என்னதுன்னா, யூடியூப் சேனல்ஸ் இருக்குல்ல, நான் எந்த வீடியோவை பார்த்தனோ அந்த வீடியோவை நான் டக்குன்னு இந்த டைம் பார்ப்பேன், ஸ்கிப் பண்ணி. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அந்த வீடியோவை பார்த்த ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக பார்ப்பேன்டா, செகண்ட் டைம் பார்க்குறப்ப அதை ஸ்கிப் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அதுதான் என்னோட நோட்ஸு. பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ நான் நோட்ஸுன்னு தனியாக எடுக்கல, இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட்ஸ் இட் அபவுட் இட். என்னோட மொத்த இதையும் நான் சொல்லிட்டேன். மேபி எதாவது மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கும் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி, என்னை ஆளாக மதித்து பார்த்ததுக்கு. ஸோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து வீடியோஸ் பேசிக்ஸ் வரும், அதையும் பாருங்கள். சரி, ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஜூனியர்ஸ், ஆல் த பெஸ்ட். நல்லா 12th படிங்க. ஸோ நாளைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் பேசிக்ஸோட பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் காய்ஸ். பை பாய்.